லாஸ்ட் ஒரு 25-30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு தான் வருது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஜாதி வீட்டில் வெளில போகணும். அதே மாதிரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு இந்த ஜாதி மதம்லாம் விட்டு வெளில வரணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு, மனிதர்கள், அதுதான் ஃபஸ்ட்டு. எல்லாருக்குமே அதுதான் ஆக்சுவலி பார்த்தா. பிறக்கும் போது யாருமே அதோட பிறக்கல. ஸோ அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் 1-2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்துட்டு அந்த சமூக ஒற்றுமை வந்து சீர்குலைக்க மாதிரி ஏதாச்சும் போஸ்ட் போடுறதோ அது மாதிரி போடும்போது நம்ம வழக்குகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்போம். பட் ஆனால் நம்ம ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் சைட் எப்படி இதெல்லாம் தடுக்கிறது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாங்குநேரில் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அன்பாடல் 3 ப்ரோக்ராமில் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கலெக்டர் KP கார்த்திகேயன் சார் ஆரம்பித்த ஒரு ப்ரோக்ராமில் அண்ட் அவர் ப்ரெசன்ட் கலெக்டர் டாக்டர் சுகுமார் IAS சார் வந்துட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் ஜாயின் பண்ணும்போது முன்னாடி கேட்டார், இதே ப்ரோக்ராம் நல்லா கண்டினியூ பண்ணணும் அண்ட் சமூக நிலைநிற்கிறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக போலீஸ் தரப்பில் வந்து வில் பி டூயிங் மெனி எஃபர்ட்ஸ். ஸோ தட் வில் பி அவர் ப்ரியாரிட்டி. கண்டிப்பாக கோடிக்கணக்கான ரூபாய் ஆக்சுவலாக நம்ம சைபர் கிரைம் ஆன்லைன் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. உடனே கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க. அதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நோக்கங்கள் எதுவும் இருக்கா? அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு சைபர் கிரைம்ன்றது இட்ஸ் நாட் த்ரெட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, திருநெல்வேலி மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ US கூட அதே தான் பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா எல்லா கண்ட்ரிஸுமே இந்த ப்ராப்ளம். இதில் வந்து பெஸ்ட் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன். ஏன்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு இந்த அஃபென்ஸில் ஃபஸ்ட்டு மாட்டக்கூடாது. மெயினாக இந்த என்டையர் சைபர் கிரைமுக்குமே வந்து மேஜர் காரணம் என்னென்னா பேராசை பெருநஷ்டம். எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறான், நம்ம பேராசை போடும்போது தான் மாட்டிக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லா மக்களுமே வந்துட்டு இந்த பேராசை படுறது மட்டும் எதில் பேராசை பண்ணணும் அதில் தான் பண்ணணும். அதுக்காக பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து முயற்சிகளை பேராசைப்பட்டு நம்ம பெரிய ஆள் ஆகணும் பார்க்கணும், அதெல்லாம் பேராசைப்பட்டு தான் ஆகணும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய கொடுக்குறேன், டபுள் ஆகி கொடுக்குறேன், அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸில் தான் நிறைய கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் வந்துட்டு அந்த கேஷ் வந்து ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா நம்ம கண்ட்ரி விட்டு கூட வெளில போயிடுது கேஷ். இப்போ திருப்பியும் வந்துட்டு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அவேர்னஸில் கண்டிப்பாக வில் ஃபோக்கஸ், வில் புட் மோர் சோஷியல் மீடியா போஸ்ட்டு, வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ப்ரமோட் பண்ணுவோம். அதே டைமில் இமீடியட்டாக ஏதாச்சும் உங்களுக்கு சைபர் அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு வி ஷுட் கால் அவர் ஹெல்ப்லைன் நம்பர் 1930. எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ அந்த ஹெல்ப்லைன் லைனில் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து எல்லாருமே இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணி வில் டேக் த நெசசரி ஆக்ஷன், வில் ஃபைல் கோ ஃபார் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர், எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். நம்ம அது போதை டாஸ்மாக் again a big issue long continuous in திருநெல்வேலி district டைமிங்ஸ் நிறைய காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் அரசு தெரிவிச்சிருக்க அந்த டைமுக்கு முன்னாடியே விற்கிறது, பின்னாடியே விற்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? என்ன மாதிரியான ஸ்ட்ரிஞ்சிங் ஆக்ஷன்ஸ் வரணும் சார்? இல்லை, வில் பி டேக்கிங் ஆஸ் பர் லா ஒன்லி. எனக்கு நீங்கள் சொன்னது வந்து நான் செக் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதுக்காக நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய ஜாதி முதல் அதான் நம்ம அன்பாடல் 3 ப்ரோக்ராம் மாதிரி ஸ்கூலில் வந்துட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லாமல் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கண்டினியூஸாக வில் பி கண்டினியூங் த சேம் ப்ரோக்ராம். எல்லாம் ஒரு சின்ன கொஸ்டின் என்ன சார், இப்போ ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் நடக்கையில் டீச்சர்ஸை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வருமா சார்? ஏன்னா நிறைய இன்சிடென்ட் எப்படி நடக்குதுன்னா 2 தரப்பாக டீச்சர்ஸே பிரிஞ்சுக்கிட்டு வந்து பசங்களை தூக்கி விடுற மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அது சம்மந்தமாக ஆடியோ எல்லாமே லீக் ஆகிருக்குது. ஈவன் தூத்துக்குடியில் கூட ஒரு பெரிய விஷயம் இது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த டீச்சர்ஸை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு கிளைம் இருக்குது. ஆக்டிவிஸ்டும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லையும் சில பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எழுதியிருக்கோம். இது உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்தராக கொண்டு போகும்? இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு இட் நாட் ஒன் ஜஸ்ட் டீச்சர்ஸ், எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆர் எனி பர்சன் இந்த மாதிரி கம்யூனிட்டி ரீதியாக பிரிக்கிறது எல்லாமே நம்ம அகேன்ஸ்ட் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ப்ராப்ளம் இஸ் தட் இது வந்துட்டு ஒரே ஒரு சிம்பிள் லாவிலையோ ஆக்டில் டக்குன்னு ஒன் டேல முடிக்க முடியாது. இதை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அன்பாடல் 3 ப்ரோக்ராம் எல்லா டீச்சர்ஸ்க்கு ஃபஸ்ட் அவேர்னஸ் கொடுக்கும், நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவேர்னஸ். அண்ட் அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டாக யூனிட் எங்கேஜ். இது மாதிரி வந்து ப்ராப்ளம் என்ன, இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் நாலேஜ் கொண்டு வரலாம். நாங்களும் வி வில் ஆல்சோ ஸ்டடி, நம்ம வி ஹேவ் ஸ்பெஷல் பிரான்ச் ஃபார் தட். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணால் வி கேன் சால்வ் ஆல் தீஸ் திங்ஸ் நம்புறேன். பட் அது மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக வி வில் பி ட்ரைங் டு டேக் இமீடியட் ஆக்ஷன். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, லாஸ்ட் 2 மந்த்ஸாக நம்ம சிட்டிலையும் சரி டிஸ்ட்ரிக்ட்லையும் சரி கிலோகிராமில் கஞ்சா வந்து சீஸ் பண்ணி முழுசாக தடுக்கிறதுக்கு ஏதாவது வெரி குட். ஸோ வி ஹேவ் ஸ்பெசிஃபிக் யூனிட் ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்னு தனியாக வச்சிருக்கோம். கண்டிப்பாக அதில் எல்லா எஃபோர்ட்ஸ் எடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக தனியாக கஞ்சா டீம்ஸ் கண்டிப்பாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி கிலோ கணக்கில் கஞ்சாஸ் மாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லாஸ்ட் டைம் ஏர்வாடி அண்ட் இப்போ ரீசெண்ட் தச்சநல்லூர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கோயிங் ஸ்மகிள் டு கேரளா. ஆக்சுவலி ஆன் த வேல தான் நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்சைடில் வரதும் அதனால் வந்துட்டு வி ஷுட் பி டேக்கிங் கீன் ஆக்ஷன். நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தனி ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்கும். அண்ட் ஏன்னா வந்துட்டு ஐ பர்சனலி ஃபீல், என்னோட பர்சனல் ஃபீலிங் என்னென்னா
கஞ்சா ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் நாட் ஸ்பாயிலிங் ஒரு பர்சனை ஸ்பாயில் பண்ணது நம்ம சமுதாயத்தையே ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல். ஸோ அதில் கண்டிப்பாக வில் பி டேக்கிங் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் இட். சார் எங்களுக்கு ப்ரெஸ் பீப்புளுக்கு செய்திகள் கொஞ்சம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இல்லை ஓகே, இதெல்லாம் நம்ம வில் கட் இதோட முடிச்சுக்கலாம். கொஸ்டின் முடிச்சுக்கலாமா? காவல்துறை மத்தியிலே சார் ஜாதி ரீதியாக பிரச்சனைகள் தான் இருக்குன்ற மாதிரி குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரிகள் சிலரே வந்து ஒரு சமூகத்துக்கு சாதகமாக செயல்படுறாங்க, அவங்க மற்ற சமூகத்தை வந்து கேஸ் போட்டு போய் குற்றச்சாட்டு நிறைய வரும். நம்ம ஊரோட அதிகமாக அது தொடர்பான செய்திகள் வந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இனி வருங்காலங்கள் அந்த மாதிரி விசாரிக்கப்பட்டு கண்டுபிடிக்க பட்சத்தில் அவங்க காவல்துறை மீது எது நடவடிக்கை அவங்க எதுவும் இல்லை கண்டிப்பாக வந்துட்டு காவல்துறையினருக்கு கண்டிப்பாக எந்த ஜாதியும் கிடையாது. வி ஆல் பிலாங் டு ஒன்லி ஒன் காக்கி. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டாக வந்துட்டு ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னா யார் வேணால் எந்த அலிகேஷன் வேணால் வைக்கலாம். ஏன்னா ஒருத்தன் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படியாச்சும் ஒரு யார் மேலாச்சும் போடணும், அதனால தான் மறுப்பு செய்தி கொடுத்துருப்பாங்க. பட் ரியலாகவே நடந்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சிருந்தா வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். அது மாதிரி நடக்காது. அண்ட் வி ஹேவ் வெரி குட் டீம். அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை. கரெக்ட் தான். இல்லை அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்டுங்க. நம்ம ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 75, 77 அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் பெற்றோருக்கு தெரிஞ்சு நடந்தால் கண்டிப்பாக அவங்க தான் வந்து அவங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்க தான் படும். பட் எந்த அஃபென்ஸ்னு பொறுத்து. அண்ட் சிறார் குற்றவாளிகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அன்பாடல் 3 அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணாவே ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு நல்வழி எடுத்துகிட்டு போனோன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம தீங்கு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நல்லதை கற்றுக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், தீங்கு கற்றுக்க மாட்டான். ஸோ அந்த நல்லதை கற்றுக் கொடுக்கறது தான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். அதில் நாங்கள் கண்டிப்பாக வில் ஒர்க் ஆன் இட். நீங்கள் மாநகரத்தில் வந்து துணை ஆணையராக இருக்கப்போ பல பகுதியில் வந்து சிசிடிவி கேமராக்கள்லாம் போட்டு பழைய இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் வந்து உதவிப்படுச்சு. இப்போ மாவட்ட அளவில் இருக்கிறப்போ சிசிடிவியோட இதை வந்து இல்லை கண்டிப்பாக மாவட்டத்திலே நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டுருக்கு. ஆக்சுவலி வந்து என்டையர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஹோலாகவே வந்து பார்த்திங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ப்ரீவியஸ் எஸ்பி நிறைய கேமராஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம். அது மூலியமாக தான் நிறைய குற்ற சம்பவங்கள் நம்ம தடுக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக அந்த எஃபர்ட்ஸ் போயிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக வில் டேக் ஆக்ஷனுங்க. நீங்கள் எதுவுமே வித்தவுட் அவே ஃப்ரம் த லா எதுவுமே அலோவ் பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் பீன் லைக் தட் ஒன்லி திருநெல்வேலியில். அதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் எப்போ ஜாயின் பண்ணது எப்போ சார்? இப்போ